ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, சொன்ன உண்மைகள் எல்லாமே, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாலும் அரெஸ்ட்டு. சரிங்களா? ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அரெஸ்ட்டு. அநியாயம் என்னன்னா, ஒரு ஊடகவியாளர் அந்த கல்குவாரி விஷயத்தில் அடி வாங்கினவன் அவன், உண்மையை கொண்டு வந்தவன் அவன், ஆனால் அவன் மேலே எஃப்ஐஆர். ஏன்னா அவர் நீ பெருமையாக சொல்கிறாரு, நான் 8லேருந்து 4% ஓட்டாவது இப்போ வச்சுருக்கேன் அப்படின்றாரு. இது பெருமையா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 108 சீட்டுகளை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள், 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரங்க. 8% ஓட்டில் இருந்து உங்களுக்கு 4% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் இது இதெல்லாம் விலகிறதா? இது சொல்லுங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், இவங்க பற்றி டீட்டெயில்டாக அவங்க என்ன பேசுகிறாங்க டீகோட் பண்ணுறதுலாம் அங்கே வேலையே கிடையாது. சிம்பிளி வேஸ்ட்டு. அண்ணன் உங்களாம் பெரிய மரியாதை வச்சுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்களோட மனசை புரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தோழர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். முக்கியமான டாபிக், மாரிதாஸ் அவர்கள் கைது. அதாவது உறவுகளே, ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறாங்களா? ஒரு கூட்டம் இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த முக்தார் ஒரு ஆபாச பேச்சாளர், இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அடுத்து நக்கீரன் கோபால். இந்த மாதிரி யாரெல்லாம் பேசினாலும் எல்லாருக்குமே அரெஸ்ட்டு கன்ஃபார்ம். அதில் மாற்றமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவதூறுகளை பரப்புனா வேடிக்கை பார்க்காது எந்த அரசுமே. அவதூறுகளை பரப்பும்போது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக இருக்காங்க, ஊடக சுதந்திரம் பறிக்கிறாங்களா, என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, பொய்யா பேசிக்கிட்டு ஆதாரம் இல்லாமல் சும்மா நம்ம வியூஸ் நம்ம போட்டால் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறுகளை பரப்புனா அதை செக் பண்ணிவிட்டு தப்பு, பொய்யான செய்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னு நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. விமர்சனங்களை முன்வைங்க, தப்புகளை சுட்டி காட்டுங்க. ஆனால் சோர்சஸ் மூலியமாக இது பயங்கரமான ஒரு சோர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், இது யாருக்குமே வராத நியூஸு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதே சவுக்கு சங்கர் கைதாகிறாரு. கரெக்டாக கைதாகும் போது இதே தாவேக்கா சப்போர்ட் பண்ணிச்சு, வெள்ளவதும் சப்போர்ட் பண்ணிச்சு. அவதூறுகளை தாண்டி முக்கியமான உண்மை விஷயங்கள் நிறைய வெளியில் வந்தது. ஓகேவா? இன்றைக்கி அதே தாவேக்கா மீது குற்றங்களே வைக்கிறாரா இல்லையா சவுக்கு சங்கர்? ஆமாவா இல்லையா? ஒரு லாபி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு ஆள் எடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தரெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கையாளுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இந்த ஹார்ட் சொலைஞ்சு போட்டது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வெளியில் தாவேக்காவே அவர் நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணல. அவதூறு பரப்பக்கூடாது. அனலைஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஒருவேளை சவுக்கு சங்கரும் அவதூறு பரப்புகிறாரு, தவறான விஷயங்களாக இருக்குது அப்படின்னா அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அவதூறுகளை பரப்பக்கூடாது. இதுதான் இந்த கைதுக்கு காரணம். அவதூறுகளை பரப்பினால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எல்லார் மீதும் பாயும். ஏன்னா ஒருத்தங்க பண்ணும்போது நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிடுவோம் அவன் பேசுகிறதுக்கு. இதுதான் விஷயம். அதாவது மக்கள் மனசில் தேவையில்லாத பொய்களை நம்ம திணிக்கக்கூடாது. திமுகவை பற்றி எவ்வளோ விஷயங்களை எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, சொன்ன உண்மைகள் எல்லாமே, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாலும் அரெஸ்ட்டு. சரிங்களா? ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அரெஸ்ட்டு. அநியாயம் என்னன்னா, ஒரு ஊடகவியாளர் அந்த கல்குவாரி விஷயத்தில் அடி வாங்கினவன் அவன், உண்மையை கொண்டு வந்தவன் அவன், ஆனால் அவன் மேலே எஃப்ஐஆர். இதெல்லாம் கொடூரம். சரிங்களா? ஸோ அந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வாய்க்கு வந்ததை பேசலாம், இஷ்டத்துக்கு பேசலாம், தம்ப்நெயிலில் எப்படி வேணால் நம்ம வச்சு பயங்கரமாக பண்ணலாங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில், எல்லா ஆதாரமும் இருக்குது, இது உண்மை அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக பேசலாம், தவறே கிடையாது. இப்போது இவரோட அரெஸ்ட்டுமே இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறார், எல்லா ஆதாரமும் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போட்டு நிரூபிங்க, தப்பே கிடையாதுங்க. நம்ம யாருக்கும் சாதகமாக பேசலை. ஆதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவர் சும்மா கிடையாது. மாரிதாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோர்ஸ் வச்சுருக்கிறவர், ஒரு பெரிய யூடியூபரு, நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கான்டாக்டும் இருக்குது. அவர் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மீது எந்த தப்பும் இல்லை, அவர்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னா சும்மா கூட போகிறது கிடையாது.
இப்போ மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணது கரெக்டாக தப்பான்ற பாயிண்ட் நான் வரல. அவதூறுகள் பரப்புகிறாங்க, அது பொய் அப்படின்றத விசாரிச்சுட்டு பண்ணாங்க அப்படின்னா அப்படி கரெக்டு. அவங்க விசாரிக்காமே இதை பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து விட போகிறது கிடையாது. நம்ம பொதுவாக சொல்லிடுறோம். அதனால் வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்ல, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் யார்? நம்ம ராஜ்மோகன். அவர் யார் நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அவர் யூடியூப் சேனல் வச்சுருந்தார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னேன். உண்மையாகவே உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தேவை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக அவர் பண்ணவே மாட்டாங்க. நம்ம தொண்டையை போட்டு நசுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அவர் நல்ல மனிதருங்க. உண்மையாக சொல்கிறேன். நான் இந்த ஆட்சியில் இருக்காரோ இல்லையோ, ஒரு நார்மலாகவே இஸ் அ குட் சோல். ஒரு நல்ல மனிதர் அவர். அப்படி இருக்கும்போது அடக்குமுறைக்கு ஆளானவரே அவர் கிடையாது. இந்த ஆட்சியும் அப்படி இல்லை எனக்கு பொறுத்த அளவுக்கு. அதனால் யாராக இருந்தாலும் விமர்சனங்களை வைங்க, யாராக இருந்தாலும் வைங்க. தப்புனா தப்பு. ஏன்னா முதல்வருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. நான் சொல்லிடுறேன். இங்கே யாரையும் நம்பி ஓட்டு போடல. அதீத அன்பை வச்சு கண்ணை மூடிட்டு விசிலில் போட்டதுக்கு காரணம் சிஎம் விஜய் சார். அதனால் அவர் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவதூற பரப்பாதீங்க, விமர்சனங்களை வைங்க. அது வரவேற்கப்படும், சரி செய்யப்படும். ஆட்சியில் விமர்சனமே வைக்க முடியாது. விமர்சனம் வச்சாலே அரெஸ்ட்டு. இங்கே அவதூற வச்சாதான் அரெஸ்ட்டு. இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அடுத்தபடியாக ரெண்டாவது விஷயம், ஒரு பேச்சு நேற்று 2 லட்சம் 3 லட்சம் பேர் பார்த்தாங்க. அவர் பேசினா எப்போவுமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் எல்லாருமே பார்ப்பாங்க. திரு சீமான் அவர்கள் வந்து சீமான் விஜயோட வெற்றியை, மக்கள் கொடுத்த 108 தொகுதி வெற்றியை அரசியல் பேரிடர். ஸோ இது என்னன்னா, நம்ம வாய் வேறு சும்மா இருக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஸ்லோவாக இன்ட்ரோலாம் போகணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, டக்குன்னு போயிடுறேன் சப்ஜெக்டுக்குள்ளே. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பேசப்பட்ட பேச்சு வந்து திரு சீமான் அவர்களோட பேச்சு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செஞ்சி பகுதியில் நடந்த கூட்டத்தில் சிஎம் விஜய் அவர்களுடைய தாவேகாவை கடுமையாக விமர்சித்தார். வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ அது வைரலானதான் மேட்ரு கிடையாது. ஏன்னா அவர் பேசினா வந்து வைரலாகும். நம்ம உதய சொன்னது போல் ரொம்ப காமெடியாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து அவர் ஏன் வந்து நேற்று அவ்வளோ வந்து ஒரு ஆக்ரோஷமாக ரொம்ப இதுவாக பேசுகிறார் அப்படின்னா, அவர் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பேச்சு அப்படின்றது வந்து ஜென்ரலாகவே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலோ, அவர் ஏதாவது ஒரு மேடையில் பேசினாலும் அது ஆர்வமாக பேசுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபேக்டராக இருக்கும். அதுபோல் ரொம்ப நாள் கழித்து, 2 நாள் கழித்து ஒரு கேப்க்கு அப்புறம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி சரி ஒரு மேடை கிடைக்கு அப்படின்ற போது அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்தாலும் அவர் எந்த ஒரு 3 விஷயத்த பேசணும் அப்படின்னா அது அரசியல் பேரிடர் அப்படின்னு சொன்னார். அரசியல் டிசாஸ்டர் நடந்துச்சான். ஸோ டிசாஸ்டர் ஓகே நடந்துச்சு, ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்றதான் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைமை இப்போது அரசியலில் இருக்குது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் எந்த ஒரு வன்மத்தினாலையும் சொல்லலை. ஏன்னா அவர் நீ பெருமையாக சொல்கிறாரு, நான் வந்து 8லேருந்து 4% ஓட்டாவது இப்போ வச்சுருக்கேன் அப்படின்றாரு. இது பெருமையா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 108 சீட்டுகளை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள். 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியக்காரங்களா? 8% ஓட்டிலேருந்து உங்களுக்கு 4% கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்காங்க. டிவியில் அது 0 தாண்டி இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நம்பர் வந்தது கிடையாது. உங்கள் அங்கீகாரத்தை வந்து பிடுங்கிட்டாங்க மக்கள். இன்னும் அதாவது பிரச்சனை என்னென்னா, இன்னும் நீங்கள் பேசுகிறதுக்காக அது கடைசி வரைக்கும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போது அதுவும் நேற்று சண்டே வேறு. சண்டே அப்படின்ற போது எல்லா புதுசாக எந்த படமும் வரல. எந்த படமும் வராதனால இந்த படத்துக்கு போகலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. அது என்னென்னா, இப்போது 4% ஓட்டு இருக்கும் போது ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி இருந்தது. சீட்ஸ்லாம் இருந்தது. ஒரு தியேட்டர் ஃபீல் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட்லாம் இருந்தது, நல்லா சோஃபா சீட்லாம் இருந்தது. ஒரு மினி தியேட்டர் மாதிரி நினைக்கிறோம், மினி ஹால் நினைக்கிறாரு. அந்த ஃபீல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க தானே செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் பேசுகிற கண்டென்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் க்ரெடிபிலிட்டி எவ்வளோ லாஸ் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ஒரு பாடத்தை கொடுத்து இப்படி வந்து ஒரு நல்ல ஆட்சி 25 நாட்களாக சில நெகட்டிவ் இருந்தாலும் கூட மக்களாட்சியாக மக்களுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. நீங்கள் குறைகளை சொன்னீங்க, ரைட், ஓகே. ஆனால் கொஞ்சம் நிறைகளையும் சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி பரவாயில்லப்பா அப்படின்னு தோணியிருக்கோம். அதுக்காக நீங்கள் ஆதரவாக பேசுங்கன்னு சொல்லலை. உள்ளதை உள்ளபடி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க நல்லது, இந்த மாதிரிலாம் செய்யலை, இதெல்லாம் தவறு அப்படின்னு வச்சா ஏன்னா மக்கள் அதான் விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் முழுமையாகவே அதாவது இன்னும் திருந்தலை, இன்னும் அந்த கோபம் அவரை வந்து இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மக்கள் கொடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியில் இருக்கார், ஒரு கோபத்தில் இருக்கார்.
மனசு உடஞ்சி போய் அதை வந்து ஒரு மனுஷன் ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு அடக்க முடியாத ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். வாழ்க்கையை நினச்சி நொந்து போய் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். தானா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரித்து அவர் ஒரு வெக்ஸ் ஆகி போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை கூட, ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் வர்த்து இல்லை. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அங்கே வர்த்தா கேட்குற மாதிரியே இல்லை, மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லைங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியரே கூட அவர் பேசினாராம். என்னடா அவங்க ஜனநாயகம் அப்படின்னு கேட்குறாரு. அமைச்சர் ரமேஷ் அப்படி பேசினாராம். அடுத்த நீங்கள் சின்ன பையன் சொல்லிகிட்டே இருங்க, அடுத்த தேர்தலில் வந்து எதிர்கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். ஓகேவா? ஆனால் இவர் உடனே என்ன பண்ணுறாரு, எங்கடா ஜனநாயகம்? அதாவது அவருக்கு மேலும் மேலும் கோவம். இந்த 4% ஏன்னா இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? நிச்சயமாக யார் வந்தாலும் முதல் பாதிப்பு இவர் கட்சி தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த 4-2 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் நான் சொன்னேன். நீங்கள் பழைய வீடியோ போய் பாருங்கள். இதில் 8% ஓட்டு 5லேருந்து 4% வரும்னு நான் சொன்னேங்க. சரியா? என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோபம் பட்டாங்க. ஆனால் 4% வந்துடுச்சு. சரியா? இந்த வீத லீடர்ஸ்னால் இந்த மாதிரி இவர் பேசுகிறனால 4 வந்து 2 ஆகுங்க. சத்தியமாக ஆக போகுது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து இன்னுமே மக்களோட இதை புரியாமல் ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவை கொடுத்துருக்காங்கன்னா அதை மதித்து சரி மக்கள் இந்த முடிவை கொடுத்துருக்காங்க, மக்களையும் சேர்த்து திட்டுறாப்புல. அதே மாதிரி பொய்ங்க. இன்னும் மனசாட்சியே 69 படம் அடித்தாப்புலையாம். 69 படத்தில் எந்த படமே ஓடலையாங்க. என்னங்க எவ்வளோ பெரிய பொய்ங்க இது, எவ்வளோ பெரிய அரசியலை தூக்கி ஓட வச்சுருங்க. அவர் படம் ஓடவே இல்லையா? நீங்கள் என்ன புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்ன தான் ஆச்சு? எனக்கு உண்மையாகவே வருத்தமாக, நான் மீண்டும் இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்போது அவங்களுடைய நிர்வாகிகள், அவருக்காக கஷ்டப்பட்டவங்க, அவங்க நிர்வாகிகள் தோழர்கள் இருக்காங்க தெரியுமா, பாவங்க அவங்க. இதெல்லாம் உட்காந்து 69 படத்தில் ஒரு படம் ஓடுன்னு சொல்லும்போது 4 பேர் சிரிக்கிறான். அவங்களாம் உண்மை தெரியுமா தெரியாதா? இவர் பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாரு மேடம் மேலே நின்று. இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனம். இதான் அரசியல் தலைவர் பேசுகிற விதமாக. ஒரு 4% தோல்வியை வாங்கிட்டு இப்படி தான், அதாவது ஒரு 8%லேருந்து ஒரு 4%க்கு வந்துட்டு ஒரு கட்சியவே காலி பண்ணிவிட்டு ஒரு தப்பான மூணால் இப்படிலாம் பேசிகிட்டு தான் இது இதெல்லாம் விளங்குறதா இது? சொல்லுங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன். இவங்களை பற்றி டீட்டெயில்டாக அவங்க என்ன பேசுகிறாங்க டீகோட் பண்ணுறதுலாம் அங்கே வேலையே கிடையாது. சிம்பிளி வேஸ்ட்டு. அண்ணன் உங்களால் பெரிய மரியாதை வச்சுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்களோட மனசை புரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தோழர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் கொஞ்சம் தயவு செஞ்சு கருத்துள்ள உண்மைகளை பேசுங்க. நீங்கள் விமர்சனங்களை வைங்க, கண்டிப்பாக நீங்களாம் வேணும். அவதூறை வைக்காதீங்க, அவதூறை பரப்பாதீங்க, சும்மா இஷ்டத்துக்கு பேசாதீங்க, பொய் பேசாதீங்க, வேணாம். அதனால் இருக்கிற ஃபேக்டை பேசுங்க, மக்களுக்கு புரிய வைங்க. மக்களுக்கு நீங்கள் வேணும். உண்மையான தப்பான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க. சும்மா இதே மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? அது வந்து இன்னும் ஓட்டு கம்மியாகணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தபடியாக இது தேசியில் நடந்த ஒரு பெரிய விஷயம். அதான் என்னென்னு கேட்டால், திமுக ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை விட்டது. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் இந்திய கூட்டணி கூட்டத்தில் திமுக கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அறிக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுகவுக்கு செஞ்ச துரோகத்தால் தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆழமாக வருத்தத்தில் இருக்காங்கன்னு. என்ன அந்த துரோகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக விட்டு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. தாவேகா அரசை ஆதரித்து பல 10 ஆண்டு கூட்டணியை விட்டுட்டு இதை திமுக தலைவர்களே 10 ஆண்டு பங்காளித்தனத்துக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட விளைவு என்னென்னா, டெல்லியில் நடந்த இந்திய கூட்டணி கூட்டம் நடந்துச்சு. மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி, கார்கே, உத்தவ் தாக்கரே, அகிலேஷ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 கட்சி அந்த மேலையில் வந்து இருந்தாங்க. ஆனால் திமுக இனிமேல் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கேயும் இல்லை. ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணியோட முகமாக இருந்தார் ஸ்டாலின். அதனால தான் நாசமாக போச்சு. இன்றைக்கி அதே கூட்டத்துக்கே போகலை. ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா வேணாம் விட்டுருங்க. சரியா? இது சொல்கிறதுக்கு இல்லை. உறவுகளே, முக்கியமான விஷயங்களை நம்ம இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். திரும்பவும் நாளைக்கு காலைல 6 மணிக்கு சந்திக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ரெகுலராக வந்து 6 o'clock போடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம், இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேசலாம், இல்லை நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நாம் பேசலாம்.
அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் உறவுகளே, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூவாக பேசியிருந்தோம். அந்த விஷயத்தை நடுவில் நம்ம தொடர்ந்து பேச முடியல சில பல காரணங்கள்னால. ஸோ 9884430900 உறவுகளின் குரல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதில் உறவுகளாகிய நீங்கள் உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அனுப்பும்போது அதை நம்மளோட வீடியோவில் ஒரு சப்ஜெக்டாக நிச்சயமாக பேசுவோம். உங்கள் குரல் இங்கு ஒலிக்கப்படும். அதனால் மறந்துடாதீங்க, இந்த நம்பர் 9884430900. எந்த பிரைபாக இருந்தாலும் சரி, ஒரு எல்என்ஓ இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்திங்கன்னா காசு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சொல்கிறோம், எதுவும் நடவடிக்கை எடுக்கலை, முடிஞ்சால் ப்ரூஃபோடு அனுப்பிச்சி வைங்க. நிச்சயமாக உங்கள் குரல் இங்கு ஒலிக்கப்படும். மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு சப்ஜெக்டாக நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா வீடியோவில் இதை ஒரு செக்மெண்ட்டாக வச்சுருவோம். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒரு செக்மெண்ட்டாக வச்சு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து ஒரு பெரிய விஷயமாக இது வளரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை சேரும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் சிபி நவீன். நன்றி, வணக்கம்.